அதிகமா உழைக்காம இருந்தாலே நீங்க எதிர்பார்க்கிற சக்சஸ ஃபாஸ்டாவே அடையலாம். ஏன்னா ஒரு அழகான கிராமத்துல விஜய் அப்படின்ற 17 வயசு பையன் ஒரு சீக்ரெட் ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிட்டதுனால அடுத்த 6 மாசத்துல அதிகமா பணம் சம்பாதிச்சு அவன் எதிர்பார்த்த சக்சஸ அடைகிறான். அது என்ன ஃபார்முலா, அவனோட லைஃப்ல அந்த ஃபார்முலாவை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணான்றத நான் ரொம்ப சிம்பிளாவே இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றேன். ஓகே, நம்ம இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்தே வருவோம். விஜய் அப்படின்ற பையனுக்கு ஒரு 17 வயசு ஆகுது. அழகான கிராமத்துல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில தான் அவன் இருக்கான். ஆனா எய்த வீட்டுல ஒருத்தர் மிகப்பெரிய பணக்காரரா இருக்காரு. அவரை பார்த்துதான் அடுத்த 6 மாசத்துல விஜய்க்கும் நம்ம மிகப்பெரிய பணக்காரர் ஆகணும், அதிகமா பணம் சம்பாதிச்சு சக்சஸ் அடையணும் அப்படின்ற ஒரு ஆசையே வருது. ஆனா சின்ன வயசுல இருந்து அதிகமான விஷயங்களை யாரை பார்த்து அந்த விஜய் அப்படின்ற பையன் கத்துக்கிட்டான்? அவங்க அப்பாவை பார்த்துதான். ஸோ இப்பவுமே இந்த ஒரு சக்சஸ்க்காக அவங்க அப்பா பண்ற விஷயத்த அப்படியே ரிப்ளிகேட் பண்ணா நம்மளுமே சக்சஸ் அடையலாம் அப்படின்றதுக்காக அவங்க அப்பா மிடில் கிளாஸ் ஃபேமிலின்றதுனால அதிகமா உழைக்கிறாரு. அந்த பையன் அதை பார்த்து ஓகே, இவரை விட கொஞ்சம் நம்ம அதிகமா உழைச்சா நம்ம அதிகமா பணம் சம்பாதிச்சு இந்த 6 மாசத்துல பணக்காரன் ஆயிரலாம் அப்படின்னு முடிவெடுத்து ஒரு நாளைக்கு காலையில ஒரு சில விஷயத்த பெரிய பெரிய மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்து ஒரு சின்ன கடையில கொடுத்து அதுல கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை காலையில 8 மணிக்கே ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா 9 மணில இருந்து மதியம் 2 மணி வரைக்கும் சின்ன கடையில அதிகமா சம்பளம் தருவாங்க அப்படின்றதுக்காக ரொம்ப கடினமாவே உழைக்கிறான். சோ ஒரு நாள்ல அந்த 2 வேலைகள் மட்டும்தான் இல்லாம 5 வெவ்வேறு வேலைகளை செஞ்சு ஒரே நாள்ல 3000 ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு அவனுடைய கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறான். ஆனா அந்த 3 மாசம் கடந்து போகுது. ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் சம்பாதிச்சாலுமே அந்த 3 மாசத்துல அவன் ரீச் பண்ண டார்கெட்ல கொஞ்சம் கூட அடைய முடியல. அவன் கால்குலேட் பண்ணி பாக்குறான், என்னப்பா நம்ம 6 மாசத்துல எய்த வீட்டுக்காரர் மாதிரி பணக்காரர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஆனா இந்த 3 மாசத்துல நம்ம ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் சம்பாதிச்சாலுமே 24 ஹவர்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணி 3000 ரூபாய் சம்பாதிச்சாலுமே நம்மளால இந்த பணம் தான் சேர்க்க முடிஞ்சிருக்கு. இதை அப்படியே கால்குலேட் பண்ணி இதை அப்படியே அடுத்த 3 மாசம் பண்ணோம்னா நம்ம அவர் மாதிரி மிகப்பெரிய பணக்காரராம் ஆகவே முடியாதே, சக்சஸை எப்படிதான்ப்பா அடையிறது அப்படின்னு வீட்டுல இப்ப கொஞ்சம் காமா உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த 3 மாசத்துல விஜய் அப்படின்ற பையன் பல தடவை வெளியே போயிருக்கான், ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கான். அப்பெல்லாம் அவனோட மோட்டிவேஷன் லெவல் கம்மி ஆகும் போது எய்த விட்டு பணக்காரன் இருக்காரு இல்லையா, அவரை பார்த்துதான் அந்த மோட்டிவேஷன் லெவலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிப்பான். அப்படி அந்த 3 மாசத்துல ஒரு 30 நாளைக்கிட்ட அந்த பையன் அந்த பணக்காரரை அப்பப்ப பார்த்திருப்பான். அப்ப அந்த பையன் யோசிக்கிறான், நம்ம பார்க்கும் போதெல்லாம் அந்த பணக்காரரு ஒண்ணு பேப்பர் படிக்கிறாரு, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்தை எழுதுறாரு, புக் படிக்கிறாரு. அதை விட முக்கியமா நான் பார்க்கும்போது மோஸ்ட்லி அவர் ரெஸ்ட்லயே இருக்காரு, அவர் வேலை பார்த்த மாதிரியே தெரியலையே, அப்ப அவர் எப்படி பணக்காரரா இருக்காரு? அப்ப நாம இந்த 3 மாசம் கடினமா உழைச்சோம், அதிகமா ரெஸ்ட் எடுக்கல, அப்ப நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றோம், இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் நம்ம அவர்கிட்டயே போய் கேட்டுடலாம் அப்படின்னு தைரியமா அவன் வீட்டை விட்டு வெளியே வந்து எய்த வீட்டு அந்த பணக்காரர்கிட்ட எப்படியாவது பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு பெல் அடிக்கிறான். அவர் மோட்டிவேஷனா பார்த்து அந்த பணக்காரருமே வெளியே வர்றாரு. நம்ம விஜய் அவர்கிட்ட, சார் நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கலாமா, உள்ள வந்து பேசலாமா அப்படின்னு சொல்லும் போது அவரு சிம்பிளா உள்ள வாப்பான்னு கூப்பிடுறாரு. சோ 2 பேருமே கொஞ்சம் காமா உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இந்த பணக்காரர்கிட்ட நம்ம விஜய் கேட்க ஆரம்பிக்கிறான், நான் இந்த 6 மாசத்துல மிகப்பெரிய பணக்காரர் ஆகணும் உங்க லெவலுக்கு அப்படின்னு ஆசைப்பட்டுதான் அதிகமா உழைச்சேன். ஆனா என்னால அதிகமா பணம் சம்பாதிக்கவே முடியலையே, அப்ப நீங்க என்ன சீக்ரெட்டை தான் ஃபாலோ பண்றீங்க, எப்படி பணக்காரர் ஆனீங்க அப்படின்னு எனக்கும் கொஞ்சம் சொல்லித்தாங்களேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த பணக்காரர் சிரிச்சுக்கிட்டே, நான் உன்னைய அப்ரிஷியேட் பண்றேன். ஏன்னா மத்தவங்க எல்லாம் அவங்க சம்பாதிக்கிற பணத்தை வச்சு எப்படி அந்த சர்க்கிளுக்குள்ள அதை செலவழிச்சுட்டு சிம்பிளா இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஈவன் உங்க அப்பா கூட இப்படிதான் மோஸ்ட் ஆஃப் த டைம் யோசிப்பாரு. ஆனா நீ மட்டும் என்னை பார்த்து மிகப்பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்ற மிகப்பெரிய டார்கெட்டை செட் பண்ணிக்கிட்டே இல்லையா மைண்ட்ல, அதுக்கே நான் உன்னைய அப்ரிஷியேட் பண்றேன். அதுவுமே இந்த 6 மாசத்துல அதை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போதே நீ ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவரை சிரிச்சுக்கிட்டே, தம்பி அதிகமா உழைச்சா பணக்காரன் ஆக முடியும் அப்படின்றத நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுலதான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சிக்கிக்கிட்டு பணக்காரர் ஆகுறதே இல்லை, நீ அங்க போயிடாத. ஃபார் எக்ஸாம்பிள், நீ இந்த 3 மாசத்துல ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு சில வேலையில இருந்து தான் உனக்கு அதிகமா பணம் கிடைச்சிருக்கும். கரெக்டானு கேட்கும் போது நம்ம விஜயும், ஆமாங்க கரெக்டு தான், நான் ஒரு நாளைக்கு 5 வெவ்வேறு வேலைகளை பார்த்தேன், ஆனா அதுல இருந்து 2 வேலைகள் மூலியமா தான் எனக்கு 2200 ரூபாய் வரைக்கும் கிடைச்சிச்சு, மிச்சம் 3 வேலைகள்ல இருந்து 800 ரூபாய் கிடைச்சிச்சு. இருந்தாலும் 800 ரூபான்றதே மிகப்பெரிய அமௌண்ட் தானேன்னு சொல்லிதான் நான் அதிகமா வேலை பார்த்தேன். ஏன் இது தப்பா அப்படின்னு விஜய் கேட்கும் போது அந்த பணக்காரர், இதுதான் நீ செய்யற மிஸ்டேக், 80% ஆஃப் த டைம் உனக்கு எங்க 80% ரிசல்ட் கிடைக்குதோ அங்க மட்டும் நீ போட்டுட்டு இருந்தேன்னா தான் உன்னால பணக்காரன் ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள்,
இந்த 5 வேலைகள்ல உனக்கு 2 வேலையில இருந்து 2200 ரூபாய் வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் உன்னோட இன்கம்ல இருந்து 90% ஆஃப் த ரெவென்யூவை நீ இதுல தான் பார்த்திருக்க. அதாவது ஒரு நாளைக்கு உனக்கு கிடைக்கிறது 24 மணி நேரம் தான். நீ அதிகமா உழைக்கிறதுனால உனக்கு 24 மணி நேரத்துக்கு மேல கிடைக்க போறது இல்ல. கரெக்டா? அப்ப 80% ஆஃப் த டைம் 80% ரிசல்ட் கிடைக்கிற இடத்துல மட்டும் போடு. ஃபார் எக்ஸாம்பிள் நீ 5 வேலை பார்த்திருக்கேன்னா அதுல அந்த 3 வேலையை தூக்கி போட்டுட்டு அந்த 2 வேலைகள்ல மட்டும் நீ ஒரு டேவை அக்யூரேட்டா ஃபோக்கஸ் பண்ணி வேலை பார்த்துட்டு இருந்தனா உனக்கு அதிகமா டைம் சேவ் ஆக ஆரம்பிக்கும். ஆனா அந்த டைமை யூஸ் பண்ணி நீ சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கிறதுக்கோ, நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பார்க்கிறதுக்கோ அல்லது என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த 2 ஒர்க்ல இன்னும் எப்படி நம்ம அதிகமா நாலேஜை லேர்ன் பண்ணலாம், எப்படி அதை எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் நீ அந்த டைமை யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு நாளைக்கு நமக்கு இருக்கிற எனர்ஜி ரொம்ப 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 கம்மி தான். அந்த எனர்ஜியை நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்டிவா யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம சக்சஸை கொஞ்சம் ஃபாஸ்டாக ரீச் பண்ணலாம். இதை நீ அடுத்த 1 மாசத்துக்கு பண்ணு. அடுத்த மாசம் அப்படின்னு ஷிஃப்ட் ஆகும்போது இந்த 2 வேலைகள்ல எதெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பி. இந்த ஃபார்முலாவை பொறுத்த அளவுக்கு 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, நீ அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். உன் வேலைகளை ஆட்டோமேட் பண்ணணும். அப்ப அதிகமா உனக்கு டைம் சேவ் ஆக ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் மந்த்தை விட. எக்ஸாம்பிள், நீ ஒரு பொருளை கொண்டு போய் கொடுத்தா உனக்கு அதிகமா லாபம் கிடைக்குதுன்னா அந்த பொருளை எப்படி கொண்டு போய் கொடுக்கறது அப்படின்ற ஐடியாவை ஜென்ரேட் பண்ணிட்டு அதை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஒரு எம்ப்ளாயியை ஹையர் பண்ணிட்டு அவருக்கு கொஞ்சமா சேலரி கொடுத்தாலே அந்த ஒர்க் உனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு உனக்கு வர வேண்டிய இன்கம் வந்துடும். கரெக்டா? ஸோ அப்ப நீ அதை அவுட் சோர்ஸ் பண்ணலாம். அதே இது 3வது மாசம் அப்படின்னு வரும்போது உன்னுடைய அந்த 2 ஒர்க்ல இன்னும் எந்த ஒர்க்ல அதிகமா உனக்கு ரெவன்யூ கிடைக்க ஆரம்பிச்சுச்சோ அதை லெவரேஜ் பண்ண ஆரம்பி. லெவரேஜ்னா என்னதுன்றத கூகுள்ல தேடிப்பாரு. ஏன்னா வெவ்வேறு பிசினஸ்கள் இந்த லெவரேஜ் அப்படின்ற கான்செப்ட் டிஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ 3rd மந்த் ஃபர்ஸ்ட்லேயே நீ கரெக்டாக லெவரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த 3 மாதம் உனக்கு ஜென்ரேட் ஆன ப்ராஃபிட்டை விட அடுத்த 3 மாதம் 100x அதிகமாக ஜென்ரேட் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக உழைக்காம இந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலே அசால்ட்டாக பணக்காரன் ஆகலாம் அப்படின்றத அந்த விஜய்க்கு சொல்றாரு. விஜய் அந்த ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் அடுத்த 3 மாசத்துல கரெக்டாக 100xக்கு மேலே ப்ராஃபிட் பார்க்கறதுக்கு அவனுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை நீங்கள் உங்கள் லைஃப்லையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம்.